எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் நண்டியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எங்கே நடப்பட்டிருப்பானா, தண்ணியில், அவனுடைய வேறு தண்ணீரில் நடப்பட்டிருக்கான். தண்ணீர் என்பது கிருபையை காட்டுது. கிருபைக்குள்ளே உட்காரணும். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. எவன் தன்னை தாழ்த்துக்கிறவனோ கர்த்தர் அவனை எங்கே நட்டு வைப்பார்னா, தண்ணியில் நட்டு வைப்பார். வெட்டாந்திரையில் நட்டால் பட்டு போயிடும். தண்ணியில் நடுற தண்ணி என்பது கிருபை. கிருபை எங்கேருந்து வருது? கல்வாரியிலேருந்து கிருபை வருகிறது. கல்வாரியிலேருந்து கிருபை. நீ கல்வாரியிலேருந்து வருகிற ஊற்றில் இந்த மாதம் கர்த்தரவனை நட்டு வைக்க போகிறார். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. வேர் எங்கே போய் பாயுதுன்னா, கால்வாய் ஓரமாய். கால்வாய், வாய்க்கால், கால்வாய் என்று சொல்லுது. நதியிலேருந்து பிரிந்து வரக்கூடிய பகுதி தான் கால்வாய். அந்த தேவன் கிருபை, சம்பூர்ணமான கிருபை உடையவர். பெரிய நதி, நதியாகிய அந்த கிருபையில் கர்த்தர் நட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு எங்கே போகுதுன்னு சொன்னால், வாய்க்கால் பிரிஞ்சு போகிற இடமெல்லாம் அந்த கிருபை நதி பிரிஞ்சு போகிற வாய்க்காலில் வேறு போகுது. அந்த கிருபையில் புறப்படுகிறது விசுவாசம். வேறு விசுவாசத்தை கட்டுது. நதி என்பது கிருபை, வாய்க்கால் என்பது விசுவாசம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. முதலாவது கிருபை. ரெண்டாவது, இந்த மாதம் என்ன செய்வார் கர்த்தர்? வாய்க்கால் ஓரமாய் உங்களுடைய வேர்கால்களை கொண்டு போவார். உங்கள் விசுவாசத்தின்படி கிருபை பெற்றாச்சு. ரட்சிக்கப்படும் போது கிருபை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்ய கொடுக்குறாருன்னா, விசுவாசத்தில் வளர செய்கிறார். சின்ன விசுவாசம், கடுகுற விசுவாசம், பெரிய விசுவாசம், தேவகுமாரனை பற்ற விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம், பரலோகத்தை காண்கிற விசுவாசம், சுகமளிக்கிற விசுவாசம், அற்புதங்களை செய்கிற விசுவாசம், ஆண்டவருடைய காரியங்களை கணித்து கண்டுபிடிக்கிற விசுவாசம். இவை விசுவாசத்தின் பகுதியில் 1 2 3 4 5 6 7 10 பகுதியில் வேறு பரவி எங்கே நடுறாரு? நதியில் நடுறாரு. நதி என்பது கல்வாரி. கல்வாரிலிருந்து பாய்கிற நதி தான் அந்த விசேஷ கிருபை. கிருபையில் நடப்பட்டவனை விசுவாசத்தில் வேறு பறவை செய்கிறார். என்ன விசுவாசம்? சிறிய விசுவாசம், பெரிய விசுவாசம், கடுகுற விசுவாசம், தேவகுமாரனை பற்ற விசுவாசம், மகாபரிசுத்த விசுவாசம், அற்புதங்கள் செய்கிற விசுவாசம், பிசாசுகள் விசுவாசம், வரங்களை கிரியை செய்கிற விசுவாசம். இப்படி வேறு பரவுது. ஒரு கிருபையிலிருந்து நடப்பட்டு நதிகளாக மாறி, வாய்க்காலாக மாறி விசுவாசம் பரவி போகுது. இந்த மாதம் கிருபையில் வாழணும். நாக்கு கிருபையானதை பேசணும், கண்ணு கிருபையானதை பார்க்கணும், நடக்கை கிருபையே நடக்கணும், அபிஷேகம் கிருபைக்குள்ளே இருக்கணும், கிருபைக்குள்ளேயே இருக்கணும். நான் அல்ல, இயேசுவை பிடித்துக்கிறேன். நான் சிறுகவும் அவர் பெருகவும். கிருபை எப்போ பெருகும்? நம்ம சின்னதானா இயேசு பெருசாவார். நான் பெரிய ஆள் ஆயிட்டோன்னா இயேசு காண போயிடுவார். அநேக சமயத்தில் கிருபை ஏன் போயிடுது? நாம் பெரிய ஆள்னு காட்டுறோம், அப்போ கிருபை போயிடுது. நீ தான் பெரிய ஆளாச்சு, உனக்கு நந்தி தேவையா? நீ தான் பெரிய ஆளாச்சு, உனக்கு கல்வாரி தேவையா? நீ தான் பெரிய பெருமையில் பேசுகிறீங்க, உனக்கு கல்வாரி தேவையா? நீ தாழ்மையாக இருந்தால் இந்த மாதம் நதிக்குள்ள கர்த்தர் நடுவார். நீ தாழ்மையாக இருந்தால் உன் விசுவாசம் வாய்க்கால் வழியாக வேறாக பாய்ந்து விடும்.
அதுக்கப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வந்தாலும் சோதனைகள், உஷ்ணம் என்றால் சோதனை. தண்ணீர் கிடக்கும்போது இருப்பேன், ஆறுகள் கிடக்கும்போது ஆறுகள் பொருள்வதில்லை. அக்கினி கிடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை. எந்த வசனம் கேட்குறீங்களா? எரேமியா 17:8. அங்கே பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வருது, பயங்கரமா 110 டிகிரிக்கு வருது, பூமி காயுது. ஆனால் வேறு எங்கே இருக்குதுன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது. மேலே பூமி காஞ்சி போச்சு, ஆனால் வேறு எங்கே இருக்குதுன்னா நதி கிருபைக்குள்ளே இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குதுன்னா விசுவாசத்துக்குள்ளே உள்ள விசுவாசத்தில் போகுது. வேறு உள்ளே போகிறத வெளியே இருக்க மனுஷனுக்கு தெரியாது. வேறு பூமி கடியில் இருக்குது. ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை. கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவனுடைய வேறு ஆழமாக போகும். அவன் அன்பில் ஆழமாக போவான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பவுல் சொல்ற, உபத்திரவமோ பசியோ துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ என்ன வந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என் வேறு எங்க வெளியே பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு சாவரமாக இருக்கிறேன். பவுல் சொல்லுவார், இன்னைக்கு நாளைக்கு சாவரமாக இருக்கிறேன். ஆளை பார்த்தா 15 கிலோ 20 கிலோ வந்துட்டேன், மேலே போய் சேர்ற அளவுக்கு இருக்கிறேன். ஆனால் வேறு எங்கே இருக்கு? இருதயத்தின் வேறு எங்கே இருக்குன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தர் கூட ஆழமாக போயிருக்கேன். என்னை நான் அசைய மாட்டேன், அசைய பண்ண மாட்டா. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இந்த மாதம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கிருபையில் போய் கர்த்தர் வச்சுட்டு உன்னுடைய வேற எங்கே ஃப்ளோ பண்ண வைக்க போகிறாருன்னா நதிகளுக்குள்ளே அனுப்புவார். நதியில் என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்குது, ஞானம் இருக்குது, பலன் இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த வாய்க்கால் வழியாக நீ போக போக இயேசுக்குள்ளே ஆழமாய் போக போக சகல ஆசீர்வாதத்தையும் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உஷ்ணம் வருது. உஷ்ணம் வந்தாலும் இல்லை, உபத்திரம் வந்தாலும், நாசம் மோசம் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டயம் வந்தாலும், உஷ்ணம் வருவதை காணாமல் இலை எப்படி இருக்குது? இலை எப்படி இருக்குது? பயங்கர உஷ்ணம், பயங்கர சோதனை, பயங்கர பரீட்சை, பயங்கர நிந்தை, பயங்கர அவமானம், பயங்கர வேதனை. அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி சுண்டி போச்சா? இல்லை, பச்சையா இருக்கு. முகம்தான் இலை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உஷ்ணம் இவ்வளோ வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும், பரீட்சை வந்தாலும், நிந்தம் வந்தாலும், அவமானம் வந்தாலும் தேவ சமூகத்தில் வரும்போது முகம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? வெக்கப்படலை. இலை பச்சையாக இருக்குது. ஐயோ, அந்த சகோதரன் அந்த சகோதரி இவ்வளோ பிரச்சனையில் போகிறாங்களே, இவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்களே, இவ்வளோ வேலையில் போகிறாங்களே, 10 ரூபா வீட்டில் இல்லையே, சாப்பாட்டுக்கு ஒரு வழியில் நம்ம கஷ்டப்படுறாங்க. சபையில் அது நல்ல ஆவி நிரம்பி அந்த முக பிரகாசமாக சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க வேறு இயேசுக்குள்ளே இருக்குது. அவங்க வேறு உள்ள நதிக்குள்ளே பாயுது. அவங்களுடைய சத்தியத்துக்குள்ளே ஆழமாக நிற்கிறாங்க. வீட்டில் காசு இல்லை, பணம் இல்லை, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, பசியில் இருக்கேன், பட்னியில் இருக்கேன், பழைய சாப்பிட்றேன்ட்டு அதை நினைக்கப்பட்டாங்க. சபையில் வந்து என் வேறு கிருபைக்குள்ளே இருக்குது, என் வேறு விசுவாசக்குள்ளே இருக்குது. உஷ்ணம் வருது, வீட்டில் உஷ்ணம் இருக்குது, பசி வருது. சாத்தாக்கு மேய்ச்சா காப்ப நெகுக்கு உஷ்ணம் வருதுன்னு தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும் தெரியும். 7 மணிக்கு எக்ஸ்ட்ரா சூடாக்கலாம். உஷ்ணம் வருது, உஷ்ணம் வருது, சோதனை ஜாஸ்தி ஆகுது. ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு பரீட்சை, ஒவ்வொரு அவமானம், ஒவ்வொரு. ஆனால் சொல்கிறான், ராஜாவே நீ என்ன நீ செஞ்சாலும் ஆண்டவர் காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விட்டா சரி, விடுவித்தா சரி, விடுக்காம சரி, என் முகத்தை பற்றியா பச்சையாக இருக்குது, ஏழை பச்சையாக இருக்குது. எங்கள் வேறு இயேசுக்குள்ளே இருக்குது, எங்கள் வேறு ஆண்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இதை போச்சலைக்கு பொத்துன்னு விட மாட்டோம். அந்த சோதனை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். உஷ்ணம் வர்றதை கண்டாலும் கூட
அவங்க முகம் பச்சையாக இருந்துச்சு. ஒரு சின்ன வார்த்தைக்கு நமக்கு முகம் வாடி போதே. உனக்கு 7 மணிக்கு சூடாக்கலாம் பிசாசு என்ன செய்ய போகிற நீ? ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு சொந்து போயிறிய. வர உபத்திரவங்கள் பெரிய பெரிய உபத்திரவம் தான் என்ன செய்வ? குடும்பம் நாளாக பிரிஞ்சிக்க, நாளை பிசாசு செதறிடிச்சா என்ன செய்ய போகிற நீ? தாங்க மாட்டே, நீ தற்கொலை பண்ணிக்குவே. அப்போ முகம் பச்சையாக இருந்து எனக்கு வந்த சோதனை என் முகம் பச்சை தான் இருந்துச்சு. இங்கே சோதனை, வீட்லேயும் சோதனை, இங்கே சோதனை, இங்கே நெருப்பு, அங்கே நெருப்பு, அங்கே எரியுது நெருப்பு, இங்கே எரியுது நெருப்பு. என் முகம் பச்சையாக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் முடிவு செஞ்சு தான் இருக்கேன். என்னுடைய இருதயம் யார் மேல் நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேறு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மேலே மூஞ்சி அசையாது, மூஞ்சி வாடாது. ஒரு விசுவாசிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது மூஞ்சி வாடுதுன்னா உன் வேறு இயேசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இல்லை. நீ உண்மை ஸ்ட்ராங்கான விசுவாசி இல்லை. நீ ஷேக் ஆகல, உன்னுடைய வேறு ஷேக் ஆகுது. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் வீக்கா இருக்குது. நீ பலவீனன், நீ சோர்ந்து போகிறாய். ஒரு வசனத்தை ஸ்ட்ராங்கா பேசினா சோர்ந்து போயிருங்க. ஒரு வசனத்தை கேட்டு 20 பேர் சபை விட்டு போனாங்க. 2005ஆம் வருஷம் ஒரு வசனம் பேசினேன். பண்டிகைகளுக்கு முன்னாடி நாய்களுக்கு முன்னாடி முத்துக்களை போடக்கூடாதுன்ட்டு பிரசங்கத்தை பண்ணேன். எல்லாருக்கும் பண்ண பிரசங்கம் தான். அந்த 20 பண்ணிங்களும் கோச்சிட்டு போயிடுச்சு. நான் அந்த 20 பேருக்காக பேசலை, எல்லாருக்கும் 40 பேருக்கு பேசினது தான். அவங்களுக்கு மட்டும் எப்படி அது உரைக்குது அது எனக்கு ஒன்றும் புரியல. பேசினது எல்லாருக்கும். இப்போ இருக்கிற கொஞ்சம் பேர் அப்போ கூட இருந்தீங்க போனாங்க. ரமேஷ் குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம்லாம் என்ன அவங்களுக்கு வசனத்துக்கு நிற்க முடியல. பிசாசு சோதனை குழந்தைங்க நீங்கள் எப்படி இப்போ 7 தலை 10 கும்பல் மிருகம் வந்துச்சுன்னா எங்கே நிற்பாங்க? வேறு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சத்தியத்துக்காக நிற்க முடியும். சத்தியத்துக்கு நிற்க முடியல, வாசனத்துக்கு நிற்க முடியல, திருத்திக்க முடியல, தங்களை மாற்றிக்கொள்ள முடியல. டைரெக்டாக நாங்கள் தான் பண்ணி மாறணும், நாய் மாறவும், அறிக்கை இடவும் முடியல, கக்கவும் இல்லை, முழுகவும் இல்லை, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பங்கள் அவங்களுடைய வேறு கிருபையில் நிற்கல. அந்த வேறு சரியா வாய்க்காலில் பாயில கொஞ்சம் உஷ்ணம் வந்தோன்னு, கொஞ்சம் சோதனை வந்தோன்னு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்தோன்னு சபையை விட்டு எஸ்கேப். அவங்க எல்லா சபையிலும் மேலோட்டமாக தான் இருப்பாங்களே தவிர ஆழமாய் வேறு உண்ட மாட்டாங்க. யார் நல்ல மனுஷன் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையாக விட்டிருக்க மனுஷன்தான் பாக்கியவான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கு. நான் சொல்கிறேன், கடிந்து கொள்றவங்களை, கண்டிக்கிறவங்களை, திட்டுறவங்களை நீங்கள் தாராளமாக நம்பலாம். தாராளமாக என்ன செய்யலாம்? நம்பலாம். கேரளாவில் ஒரு அழகான ஒரு சகோதரி, நல்லா படித்தவங்க, நல்லா அழகுள்ளவங்க, நடிப்புக்கெல்லாம் அவங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு. நல்லா படித்தவங்க, பிஹெச்டி படித்தாங்க, காலேஜ் ப்ரொஃபஸராக மாறினாங்க. இங்கிலீஷில் தமிழ், தமிழ்லேருந்து மலையாளம், மலையாளம் இங்கிலீஷு 10 பாஷை மொழிபெயர்ப்பாங்க. செம்ம நாலேஜ், ரொம்ப ஷார்ப். அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கிலாந்தில் ஒரு வேலை கிடச்சி போனாங்க. இங்கிலாந்தில் வேலை கிடச்சி போனால் அந்த அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை, 24 வயசு தான். போனாங்க. அந்த பாஸ்டர் தான் ஜெர்மனி அனுப்பிச்சி வச்சார். நான் இங்கிலாந்து போகிறேன் பாஸ்டர், எனக்கு வேலை கிடைக்கல, இங்கிலாந்தில் வேலை கிடைச்சி நான் படித்த படிப்புக்கு. போனாங்க. ஒரு அந்த இங்கிலாந்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே வாங்குற மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் கொடுத்து வீட்டில் எடுக்க முடியாது. குறைஞ்சது 30 லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ். அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 30 லட்சம் கொடுத்தா ஒரு மாதம் வாடகை 1 லட்ச ரூபா கொடுக்கணும். வாங்குகிற வருமானம் 2 லட்சம் இருக்கும். அதில் 1 லட்சம் போச்சுன்னா கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, அப்புறம் பார்க்கிங் பில்லு சேர்த்து 50,000 வச்சு இங்கிலாந்தில் சாப்பிட முடியாது. 10 லட்சம் வேணும். அப்போ அங்கே போனது ஒரு வயசான பாட்டியம்மா, கை கால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க.
அந்த பாட்டியை மாட்ட போய் நடந்த சம்பவத்தை பேசுகிறேன், கதை சொல்லலை, காது குத்தலை, உண்மையை பேசுகிறேன். அந்த இடத்துல போய்ட்டு அம்மா சொன்னாங்க, அம்மா என்னை கவனிக்கிறது ஆள் இல்லை, என் வீட்டில் உங்களுக்கு எனக்கு எங்கள் புருஷன் இறந்துட்டாரு, என் பிள்ளைங்க கை விட்டாங்க, வாம்மா கவனிம்மா. அந்த பொண்ணு நல்லா அந்த அம்மாவை நல்லா கவனிச்சிச்சு. வாடகை இல்லை, என்னால் வாடகை இல்லை, சாப்பாடு ஃப்ரீ, நல்ல ஐஸ்வர்யமான ஒரு அம்மா. வேலைக்கு பகலில் போய்ட்டு சாயந்தரம் வந்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், கவனிக்கணும், அவங்களுடைய மோஷன் யூரின் எடுக்கணும். கடினமான வேலை தான், நிறைய சம்பளம், கை நிறைய பணம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சோமலாம் போச்சு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுமான்னு கொண்டு போய் விட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த பொண்ணு சேர்த்துச்சு, அந்த அம்மா சேர்த்துச்சு. சுகமாக ஐஸ்வர்யில் ரொம்ப நாள் வந்து சோகமாக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஒருத்தன் வந்தான். அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்து இவ்வளோ ஆப்பிள், இவ்வளோ 10 கிலோ ஆப்பிள், 10 கிலோ கொய்யா, 10 கிலோ ஆரஞ்செல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மாவை பார்த்து, அந்த அம்மா ஐயோ யாருமே கவனிக்க ஆள் நினச்சேன், வந்தியப்பான்ட்டு அது பாராட்டுச்சு. இந்த ஆள் என்ன பண்ணால் அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் நல்லா கவனிச்சிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு அங்கே நிற்கிது. இந்த வயசான சாவு போகிற பாட்டியை இவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறானே, இவன் மாத்திரம் எனக்கு புருஷனாக கிடைச்சா என்னை நன்னு நல்லா பார்த்துக்குவான்ல நினச்சிச்சு. உன் ஃபோன் நம்பர் கேட்டு வாங்குச்சு. சொல்கிறேன், கண்டிக்கிறவனை நம்பு, மோசம் போயிடாத. திட்டவன் நல்லவனை தான் இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, ஹலோ ஐ லவ் யூ மை டார்லிங் மை செல்லம் கொஞ்சம் பேசி பேசி இந்த பையனை நம்பி, அந்த அம்மா செத்து போன பிறகு அந்த பையனை நம்பி போய் அந்த பையன் ஃபோட்டோ எடுத்து கெட்ட காரியங்களாக செஞ்சு புஸ்தகமே போட்டு அந்த பொண்ணை கெடுத்து கைவிட்டான் நடு வீட்டில். இங்கே தாங்க புருஷன் என்னை இவ்வளோ நாசம் பண்ணிட்டீங்களே வச்சு அப்படி துப்பினான். இப்போ இந்த பாஸ்டர் கேரளா இருக்க அந்த பாஸ்டருக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணு, என்னை தூக்கி விடுங்க பாஸ்டர். என்ன படிச்சுக்க தெரியுமா, PhD படிச்சுக்கு, டாக்டர் பட்டம். மண்டல் அறிவில் திட்டுற பாஸ்டர் நம்பு, ஐ லவ் யூன்னு சொல்கிறவன் நம்பாத, துப்பிடுவான் நாளைக்கு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பிச்சைக்கார வாழ்க்கையாக மாறி, யாரோ ஒரு பாஸ்டிங் இருந்தீங்களா அதுக்கு போய் அனுப்பி அந்த பொண்ணு காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ கேரளாவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கண்டிக்கிற பாஸ்டர் நல்லவர்ன்றது புரிஞ்சிக்கிறது தான் இவ்வளோ கஷ்டம். உண்மையை சொல்கிறேன், நான் திட்டுறாரா பாஸ்டர், மோசமானவன் எங்கள் பாஸ்டர் போய் சொல்கிறோம். அப்போ உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்கிறோம், நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, அதுக்கு தான் நான் கண்டிக்கிறோமே தவிர நீ கெட்டு போகணுன்னு நான் கண்டிக்கலையே. விஷ ஊசி ஏற்றிடாதீங்க. நான் பாவம் ஏதோ ஊழிய செய்ய வந்தேன், கத்தருக்காக ஊழிய செய்ய வந்தேன். அந்த பொண்ணு புரிஞ்சிச்சு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க, மின்னுவதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. முகத்தில் ஃபேஷியல் க்ரீம் போட்டான், ஒருத்தன் சீரிச்சிட்டான், 2 பஜ்ஜி வாங்கி கொடுத்தா நீ ஏமாந்துடாத. உலகம் ஏமாத்தோம், உலகம் எட்டி உதைக்கணும், காய் துப்போம். பொண்ணு நாசமாச்சு, படித்த பொண்ணு. உதவின்ற ஹெல்ப் பண்ணுற ஐ லவ் யூன்னு சொல்லி தான் வருவானுங்க. ஏமாந்துடாத. உங்கள் தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்த தாய் தகப்பன் நல்லவங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் ரொம்ப நல்லவர். அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார், ஒரு நாளும் குழியில் தள்ள மாட்டார். ஓப்பனாக பேசுகிறேன், எதையும் மறைக்காம பேசுகிறேன். இன்னைக்கு சிலருடைய கஷ்டங்களை பார்த்துட்டு இன்னைக்கு பாஸ்டர் திட்டுறது பிடிக்கல,
பாஸ்டர் கண்டிச்சா பிடிக்கல, பாஸ்டர் மோசமான சொல்றியா சொல்லு, பல பிரச்சனைகளே சொல்லிக்கோ. ஆனால் உனக்கு நன்மை செய்ய கர்த்தர் இங்கே வச்சிருக்காரு. உனக்கு நன்மை செய்யணும் தான் எனக்கு ஆசை. நீ குடியில் விடக்கூடாது, பிள்ளைகள் குடியில் விடக்கூடாது நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் உணர்த்துறோம். உங்களுக்கு வந்த சில தவறுகள், ரட்சிக்கப்படாத நாட்கள் தவறுகள் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. அவர்கள் நல்லா இருக்கணும். அப்பா குடிக்கிறாருன்றதுனால பையன் குடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். தாத்தா குடிச்சாருன்றதுனால பேரப்பிள்ளை குடிக்க கூடாது. அது என்னுடைய அக்கறை. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, என்னுடைய அக்கறையை நான் பேசுறேன். சோதனைகள் வரும், ஐ லவ் யூ கூட சொல்லுவான், ஏமாந்துடாத. உன் இலை பச்சையாக இருக்கணும். நீ எங்கே இருக்கணும்னா துன்மாக்களுடைய ஆலோசனை நிலவாமலும் பாவிடைய வழியில் இல்லாமலும் பெரிய உட்காராமலும் உன் வேர் அங்கே பாயக்கூடாது. வசனத்துக்குள்ளே இங்கே பாயணும், உள்ளே பாயணும். வசனத்துக்குள்ளே வேர் பாய்ச்சிச்சுன்னா எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை துன்மார்க்கு வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை அக்கினி எரிஞ்சாலும் உன் இலை பச்சையாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் பேச வரல, பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன். நம்முடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவாராக. நம்மோட கர்த்தர் பேசுகிற ஏதோ செய்ய விரும்புகிற, ஏதோ எனக்குள்ள ஒரு கொய்ய என்னை மாற்ற விரும்புகிறாரு. என்னையும் மாற்றணும், உங்களையும் மாற்றணும். உங்களால் நான் கிட்டேன், என்ன நீங்கள் கிட்டே இருக்கக்கூடாது, மாற்றணும். மாற்றம் இல்லைன்னா சபை வேஸ்ட்டு. மாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து வேஸ்ட்டு. எல்லா பிசாசு அசையணும், தேவராஜ்யம் அசையணும். நம்ம அப்படி கெட்டு போன குளத்திற்கு தண்ணி கெட்டு போயிடும், ஆற்று தண்ணி கெட்டு போகாது. ஆற்று தண்ணி கெடாது. ஆற்று தண்ணியில் பாசி பிடிக்காது, குளம் தண்ணியில் பாசி பிடிக்கும். ஏன்னா குளம் தண்ணியும் அசையாது. ஆனால் தேவராஜ்யம் ஆறு மாதிரி அசைஞ்சிட்டே இருக்குது. ஆவியெல்லாம் அசைஞ்சிட்டே இருந்தால் நம்முடைய இருதயத்தில் பாசி பிடிக்காது. ஆமீன். பகை வராது, எரிச்சல் வராது, கஷ்டப்படாது. தண்ணி ஓடுற இடத்துல பாசி தங்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நீர்க்கால் ஓரமாக நிலப்பட்டு தன் காலத்து தன் கனி தந்து இலை உதிராது இருப்பான். அவன் செய்வதை ஒன்றா சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அண்டு வியாதி பலவீனம் வந்தாலும் கூட அவன் சோர்ந்து போக மாட்டான். ஜுரம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். பலவீனம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்தி மரம் துளி விடாமல் போனான், திராட்சை செடி கனி இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் மந்தைகள் மாடுகள் ஆடுகள் இல்லாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். அவன் கால்களை மான் கால்களை போட மாட்டுகிறார். உஷ்ணம் வருவதை கண்டு கூட அவன் சோர்ந்து போவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது என்ன சொல்றாரு? உஷ்ணம் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை தாழ்ச்சியான வருஷம், மழையே இல்லை, மனந்திரமாயிடுச்சு, பூமியெல்லாம் காஞ்சி போச்சு. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நீங்கள் பண்ணை மரத்தை பார்த்துருக்கீங்களா? பண்ணை மரம் இந்த ஊருக்குள்ளே பார்க்க முடியாதுங்க. காட்டுக்குள்ளே தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு தான் வளரும். பண்ணை மரத்துக்கு ஒரே வேர் தான், தென்னை மரத்துக்கு 10 பேர் போகும். பண்ணை மரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஒரே வேர் டீப்பாக போகும். எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஆழமாக இறங்குதோ, வத்தி வத்தி இறங்குதோ, வத்துறதுக்கு வேரை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சிடும். 300 அடி வரைக்கும் கூட பண்ணை மரத்துடைய வேர் போகும். போர் வலிங்க 250 அடி நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா, பண்ணை மரத்தை விட்டிங்கன்னா 300 அடி போகும். போர்வெல்லை விட ஸ்ட்ராங்காக போகும். சாதாரண வேர் தான், பாறையை படுத்துக்கிட்டு மண்ணை படுத்துக்கிட்டு அந்த வேர் உள்ளே போகும். அது சோதனை தாண்டும், பரீட்சை தாண்டும், உள்ளே போய் தண்ணிக்குள்ளே கரெக்டாக வேற வச்சுக்கும். அந்த அது வெளியே மழையில் வனாந்திரம் வேர்வை வெட்க எல்லாருக்கும் முகமெல்லாம் கட்டி வந்துடுச்சு. கட்டி வந்தாலும் முகமெல்லாம் கொப்பளம் வந்து தொங்கினாலும் பண்ணை மரத்து கொப்பளம் வராது. ஏன்னா பனை மரம் எப்படிப்பட்டதுன்னா தண்ணிக்குள்ளே வேற விட்டுருக்கோம். மழை தாழ்ச்சியான வருஷம்,
எல்லாமே இல்லாம போச்சு. ஒரு தண்ணி ஈ காக்கா இல்லை, ஆனா பச்சையா இருக்குது. ஆமென். மழை தாழ்ச்சி. எலியாவின் நாட்கள் பஞ்ச காலத்தில் 3 வருஷம் பஞ்சம், பயங்கரமான மழை தாழ்ச்சி. கர்த்தர் காகத்தை அனுப்பி அவனை போஷித்தார். அவன் முகம் வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் விதவை வீட்டுக்கு சாறு பார்த்து விதவை வீட்டுக்கு அங்கே போய் சாப்பிடு போ. அங்கே போய் சாப்பிட போனால் இருக்கிறதே ஒரு கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், நானும் பிள்ளைங்க சாப்பிட்டு சாப்பிடணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அவனை பார்த்து, வாரம்மா, ஏம்மா சார்பேத்தம்மா, விதவை அம்மா, உங்ககிட்ட தான் கர்த்தர் அனுப்பினார். அந்த அப்பத்தை சுட்டு முதல்ல எனக்கு வை. நான் விசிட்டிங் நான் வர்றது கிடையாது, பண்ண மாட்டேன். அந்த சோதனை மூலம் பண்ண மாட்டேன். அந்த சர்ச்சுக்கு வந்து உட்காந்து ஜபம் கேட்குறதே கஷ்டமாக இருக்குது. நான் வீட்டுக்கு வந்து கடைசி அப்பத்தை சுற்றி எனக்கு நான் கேட்டால் என்னை விட மோசமான பாஸ்டர் உலகத்தில் இருக்க மாட்டான். ஆனால் அவன் போய் கேட்டான், ஓ வந்த சாவுக்காக்கியமே வந்துக்கிறேன், நானே என் பையனுக்கு துணி சாப்பிட நினச்சிட்டு இருக்கோம், வந்து போட்டு கொடுன்ற அப்படின்னு கேட்கல. அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த 3 வருஷம் பஞ்சக்காலம் முடிவு வரைக்கும் உன் வீட்டில் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. சுட்டு கொண்டு வா. நீ பாஸ்டா, என்னதான் மோகன்ஜி சாரு, நீ பாயர் பெர்மன் சாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவள் அப்படி இல்லை. போனா சொகின்னு கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஊற்றுனா, அந்த அப்பத்தை சுட்டா கொண்டுது. ஐயா சாப்பிடுங்க ஐயா. அவன் பார்த்தான் பெரிய தாடி வச்சுட்டு டக்குன்னு தோத்துறாண்டவரே அந்த பாஸ்டர் வந்தார், திண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கல. அவன் சாப்பிட்ட பிறகு, அவன் வெளியே இப்படி போன பிறகு அவன் போய் கிச்சனை போய் பார்க்குறா, எண்ணெயும் வளருது, மாவும் வளருது. ஏன்னா வேறு எங்கே இருக்குன்னா, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வேறு எங்கே இருக்குன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதம் அநேகருடைய முகங்களை கர்த்தர் பச்சையாக்கணும்னா கர்த்தருக்குள்ள ஆழமா போ. மேலோட்டமான விசுவாசியா இருக்காது, கிறுக்குத்தனமான வார்த்தைகளை பேசாத, பரிசுத்தமான வார்த்தைகளை பேசு, வாக்குத்தத்தங்களை பேசு, வல்லமையை பேசு, கிருபையை பேசு, விசுவாசத்தை பேசு, நம்பிக்கையை பேசு. ஆணி வேறு உள்ள போகட்டும். மேலோட்டமா 25 வருஷம் 26 வருஷம் தென்னை மரம் மாறி போயிட்ட. தென்னை மரம் மாறி ஊருக்கு உபதேசம், ஊருக்கு கெட்ட காரியம், ஊரில் பரவாயில்ல, இயேசுக்குள்ள ஆழமா போ. ஆழமா போனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையில கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏற்றுக்கொள்ள கிருபை உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.